வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு விளக்கம். அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் அட்மிஷனில் அந்த கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்கும் இல்லையா, அதை பற்றின ஒரு விளக்கம். ஒரு நண்பர் ஒருத்தங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதற்கு என்ன பதில் சொல்லி பார்க்கலாம். ப்ராஸ்பெக்டஸில் எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் ரிசர்வேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு அப்புறம் குவாலிஃபைடு எஸ்சிஏ இருந்தாங்கன்னா எஸ்சி கூட காம்பட் பண்ணலாம்னு இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் செலெக்ஷன் கமிட்டி நோட்டிஃபிகேஷன் படி என்ன கொடுத்துருக்குறாங்க, அதனோட நார்ம்ஸ் படி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அடிப்படை தகவல் பார்த்துடலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய ப்ராஸ்பெக்டஸ். இதில் வந்து ப்ராஸ்பெக்டஸ்லேயே வந்து பார்த்தோன்னா 46th 1A அதில் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட் 18%, ஷெட்யூல்டு ட்ரைப் வந்து 1% கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபுல்லாக படித்தா நமக்கு தெரியும். இதில் ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட் படிக்கணும். ABC அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பேசிக்கலி. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் 2A 2B 2A 2B அதை நம்ம ஃபுல்லாக படித்தோன்னா நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து புரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, எனி ரிமைனிங் unfilled seats for want of adequate number of eligible candidates belonging to SCA community shall be filled by candidates belonging to SC community other than earlier year as per merit and vice versa. Government Order MS number 55 Personal and Administrative Reforma Department டேட்டட் 8/4/2010 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா, இப்போது எஸ்சிஏ கேட்டகரியில் கேண்டிடேட்ஸ் வந்து இல்லாத பட்சத்தில், ஸோ எஸ்சிஏ கேட்டகரியில் கேண்டிடேட்ஸ் இல்லாத பட்சத்தில் அந்த சீட்ஸை வந்து யார் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்சி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதற்குரிய கவர்மெண்ட் நார்ம்ஸு ஆஸ் பர் செலெக்ஷன் கமிட்டி நோட்டிஃபிகேஷன் படி இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இது வந்து பேஜ் நம்பர் 10 or 11 பார்த்து தெரியும். ப்ராஸ்பெக்டஸில் பார்க்கும்போது ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அந்த பேஜில் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? எனி ரிமைனிங் அன்ஃபில்டு சீட்ஸ் ஃபார் வாண்ட் ஆஃப் அடிக்குவேட் நம்பர் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சிஏ கம்யூனிட்டிஸ் ஷால் பி ஃபில்டு பை, அவங்க அந்த கம்யூனிட்டியில் வந்து சீட்ஸ் இல்லை, யாரும் அதை ஃபில் பண்ணலை அப்படின்னா ஃபில்டு பை கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி கம்யூனிட்டி அதர் தென் அருந்தது இயர் ஆஸ் பர் நார்ம்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க, எனி ரிமைனிங் ரிசர்வ்டு சீட்ஸ் இன் எஸ்டி கோட்டா ஃபார் வாண்ட் ஆஃப் அடிக்குவேட் நம்பர் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்டி கம்யூனிட்டி ஷால் பி அலாட்டட் டு candidates belonging to SC community as per merit. GOMS number 77 Health and Family Welfare MCA1 Department data 24/20/2011. Okay, remaining reserved seats in ST quota. இப்போ எஸ்டி கோட்டாவுக்குன்னு சொல்லி சீட் ரிசர்வேஷன் இருக்கும் இல்லையா, அதில் சீட்ஸ் ரிமைனிங் இருந்தால் அது ஃபில் பண்ண எஸ்டி கோட்டாவனால ஃபில் பண்ணாமல் இருந்தால் for want of adequate number of eligible candidates belonging to ST community அதில் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் shall be allotted to candidates belonging to SC community. ஓகேவா? இதுதான் அதுக்கு விளக்கம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக பார்த்துடலாம். இதே மாதிரி பிரின்சிபல் தான் பிசிஎம்முக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ பிசிஎம் கேட்டகரியில் வந்து கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னா அது வந்து பிசி கேட்டகரியில் வந்துடும். எஸ்சிஏ கேட்டகரியில் வந்து கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி எஸ்சி கேட்டகரியில் உள்ளவங்க அதை ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்டி கேட்டகரியில் உள்ளவங்களும் இந்த கேட்டகரியில் சீட் எடுக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி தட் வில் பி மூவ் டு எஸ்சி கேட்டகரி. இது வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படியே இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு நீங்கள் கொஸ்டின் கேட்டதுனால இதற்கு விளக்கம் கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.